ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் பார்டரில் இருக்க கல்யாணேஸ்வரி மந்திர், அதாவது கல்யாணேஸ்வரி கோயில் அப்படின்ற கோயிலுக்கு தான் போக போகிறோம். காலையில் 7 மணிக்கெல்லாமே கிளம்பிட்டோம். நைட்டில் போனோன்னா 7 மணிக்கு கோயிலை சாத்திடுவாங்க. ஸோ அதனால் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் தாராளமாக கோயிலில் போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்ம பராக்கர் நதியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏரியா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அங்கங்கே சின்ன சின்ன பழைய வீடுகளும் இருக்குது. ஏரியா சூப்பராக இருக்கும். நல்ல கிராமம், அப்புறம் சிட்டி எல்லாம் கலந்து தான். இதை தாண்டி தான் நம்ம போகணும். வீடு எவ்வளோ பழமையான வீடு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் இருந்து 7.5 கிலோமீட்டர், அதாவது 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வெஸ்ட் பெங்கால்னாலே தக்ஷிணேஸ்வர் காளி கோயில், அதுக்கப்புறம் காளிகாட் காளி கோயில், அதெலாம் தான் ஃபேமஸ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்கா. ஆனால் வெஸ்ட் பெங்காலோட கடைசி எண்டு பகுதியில், அதாவது வெஸ்ட் பெங்காலும் ஜார்க்கண்டும் பார்டரில் ஒரு கோயில் இருக்குது. அதுதான் இந்த கல்யாணேஸ்வரி கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இதில் காலையில் ஒரு ஆடு கண்டிப்பாக பலி கொடுப்பாங்க. இங்கே என்ன வேண்டுமோ அது நமக்கு நடந்துடும். ஸோ இந்த மாதிரி கோயிலெல்லாம் உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது ஒரு பார்டரில் இருக்கிற கோயில். அதை பற்றி யாருக்கு தெரிஞ்சிருக்க போகுது. நம்ம தான் இந்த கோயிலெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். கண்டிப்பாக வெஸ்ட் பெங்கால் வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஆசை நிறைவேறணும்னா இந்த கோயிலில் போய் ஒரு கூழாங்கல் எடுத்து கயிறில் கட்டி மரத்தில் கட்டினீங்கன்னா அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 100 வருஷம் பழமையான பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பிரிட்ஜு வெள்ளைக்காரங்க கட்டின பிரிட்ஜு இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமங்கள், அதுக்கு நடுவில் காடு, அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகணுன்னா தான் கோயிலை ரீச் பண்ண முடியும். நல்ல சிட்டியும் பார்க்கலாம், நல்ல கிராமமும் பார்க்கலாம், காடுகளும், இதெல்லாம் தாண்டினா தான் கோயில் கிட்ட இறங்கிட்டோம். ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயிலை சுற்றி கோயிலுக்கான பூஜை பொருட்கள் அதெல்லாமே விற்கிற கடைகள், ஹோட்டல் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் காலையில் சுட சுட ஜிலேபியும் ஆலு சாப்ஸு, அதுக்கப்புறம் இங்கே லுச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது மைதா மாவில் செஞ்ச பூரி, அது எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. காலையில் இங்கே இருக்கிறவங்க அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே இருக்க காளி கோயிலெல்லாம் காளிக்கு சிகப்பு செம்பருத்தினால் ஆன மாலையை போட்டால் ரொம்ப விசேஷம்னு சொல்லி எல்லாருமே அதான் வாங்கி போடுவாங்க. நாங்களுமே அதான் வாங்க வந்திருக்கோம். இந்த ரெட் கலரில் தெரியுது பார்த்திங்களா, அதெல்லாம் சுன்றின்னு சொல்லுவாங்க. அது அம்மனுக்கு வாங்கி வச்சுட்டு வீட்டில் சாமி படத்துக்கு போடுவாங்க. நாங்கள் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு செம்பருத்தி பூ மாலை வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோயில் 1377, அதாவது 13ஆம் நூற்றாண்டில் கட்டின கோயில். இது ரொம்ப பழமையான கோயில். ஆஸ் யூஷுவல் வழிநடுக நிறைய கடைகள், டாய்ஸு, பிரசாதம், வளையல் எல்லாமே இங்கே விற்றுட்டு இருந்துச்சு. இங்கே பால் பேடா தான் பிரசாதம். எவ்வளோ பித்தளை பாத்திரங்கள், அதாவது பூஜைக்கு தேவையான பித்தளை பாத்திரங்கள், வளையல்கள், அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான மாலைகள், அதெல்லாமே இங்கே விற்றுட்ருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் செம்பருத்தி பூவில் மாலை போட்டால் அவ்வளோ விசேஷம். எல்லா கடையிலையுமே வச்சுருக்காங்க பாருங்கள். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வெளியில் நம்ம செப்பல்லாம் விட்டுட்டு உள்ளே போனோன்னா இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் பலிபீடம். ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது பலிபீடம். இங்கே ஆஞ்சநேயருக்கு சிலை அது எல்லாமே வச்சுருக்காங்க. காலையில் வந்துட்டோங்க. தலையில் இங்கே எல்லாருமே துப்பட்டா போட்டுக்கிறது அவங்களோட வழக்கம். நாங்களுமே அதே மாதிரி போட்டுட்டு தான், அதாவது எந்த சாமியை எப்படி கும்பிடணுன்னு ஒரு முறை இருக்குது. அவங்க எப்படி வழிபடுறாங்களோ அதே முறையில் நாமளும் கும்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். நானுமே உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். சாமிக்கு எந்த உருவமும் கிடையாது. மேலே சிகப்பு கலரான சுன்றின்னு சொல்லுவாங்க, அதாவது துப்பட்டா, அதை மூடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் இங்கே சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்களாம். நம்ம ஊர்லலாம் சாமி சிலைகளை நம்ம தொடமாட்டோம். நீங்கள் தொடுவீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நீங்கள் டச் பண்ண அலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் சாமியை தொடுவதற்கு அலோ பண்ண மாட்டாங்க. எங்களோட ஃப்ரெண்டு இவங்க சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு பால், தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாலபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் சிவனுக்கு. ஊரில் சாமியை தொட்டு கும்பிடுவாங்க. அபிஷேகம் எல்லாம் இவங்களே பண்ணிக்குவாங்க. சில சமயங்களில் தலையை சாமியோட சிலை மேலே வச்சு, அதாவது வச்சு கும்பிடுவாங்க. அதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்கு இவங்க ஊரில் அலோ பண்ணுறாங்க. அடுத்தது சாமிக்கு மாலை போடுறாங்க. இந்த மாதிரி சாமந்தி மாலைகள் தான் கிடைக்குது. தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் இந்த பூவை செவ்வந்தின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாலையை சாமிக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வில்வ இலை, ஆனால் ஹிந்தியில் பேல் பத்தா, பேல்னால் விலாங்காய் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழில். ஆனால் இதை வில்வ இலைன்னு சொல்கிறாங்க.
தமிழில். பட் எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் பேல்னா தூய தமிழில் பார்த்திங்கன்னா விலாங்காய் இருக்கு இல்லையா, அதை தான் பேலுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இதை பேல் பத்தான்னு சொல்கிறாங்க, தமிழில் வில்வ இலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து சாமிக்கு இந்த ஊதுவத்தி அதெல்லாமே வந்து காட்டியிருந்தாங்க. அடுத்ததாக அகல் விளக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் மாதிரி கற்பூரம்லாம் இவங்க வந்து அதிகம் காட்ட மாட்டுறாங்க. இந்த மாதிரி அகர்பத்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த விளக்கு, இதை வச்சு தான் அதிகம் பூஜை பண்ணுறாங்க. பக்கத்தில் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அதில் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பின்பக்கம் வந்தோம். பின்பக்கம் வந்தால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அழகாக டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நதி. மழை காலத்தில் வந்து நிறைய தண்ணி போகும். இப்போ வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சுன்றி, அதாவது துப்பட்டா வந்து கட்டி வச்சுருக்காங்க. நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இதெல்லாம் இந்த செவத்தில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. பார்க்கவே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அங்கங்கே தண்ணி கொஞ்சம் தேங்கியும் நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே இந்த 2 பப்பீஸும் வந்து படுத்துட்டு இருந்துச்சா, எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கங்கே ஒவ்வொருத்தர் படுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. எங்கள் பாப்பா வந்து கூப்பிட்டு, அம்மா வீடியோ எடுங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டோம். எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து சுன்றின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துலேயும் நிறைய கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த கைப்பிடி சுவத்துலேயும் நிறைய கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வந்து ஆஞ்சநேயரை ஒரு தடவை கும்பிட்டுக்கிட்டு வந்தோம். ஆஞ்சநேயரை எல்லோரும் சேவிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மரம் தான் வந்து இங்கே ஸ்தல விருட்சம். இதுக்குமே வந்து சுன்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதை வந்து துப்பட்டா, அது சுன்றினா துப்பட்டா, அதை தான் வந்து இங்கே நிறைய கட்டி வச்சுருக்காங்க. கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம ஊர் கோயில்களில் எப்படி தூண் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். எனக்கு இங்கே உள்ளே நுழையும் போது அந்த ஃபீல் தான் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து பலிபீடம். அங்கே தான் வந்து ஆட்டை பலி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வளையல் கடைக்கு வந்து விலை கேட்டவங்க ரொம்ப விலை ஜாஸ்தியாக சொன்னாங்க. சரி ஓகே, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து பேடா வேணும், பிரசாதம் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. அதனால ஒரு 100 கிராம் போல் பேடா வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு கிளம்பிட்டோம். 100 கிராம் பேடா வந்து 50 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி வந்ததே வந்துட்டோம், காலையில் டிஃபனும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். நான் ஃப்ரெண்டு எல்லோரும் ஹாப்பி. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா இப்போ போய்ட்டு சமையல் பண்ண வேண்டியதில்லை. எல்லாருக்கும் ஒரு செட்டு லுச்சி வாங்கியிருந்தோம். இந்த ஒரு செட்டு லுச்சியோட விலை 40 ரூபா. அது கூட இந்த உருளைக்கிழங்கு, சன்னா தால்னு நீங்கள் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் கடலைப்பருப்புன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் போட்டு ஒரு சப்ஜி அது வந்து கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு சூடாக ஜிலேபியும் வாங்கியிருந்தோம். இவங்க வந்து சாப்பாடு கூட சூடாக ஜிலேபி, அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது அவங்களோட வழக்கம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.